ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காளான் பிரியாணி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானாக இன்றைக்கி செஞ்சது வந்து சிப்பி காளான். நம்ம சிப்பி காளான் மட்டும் இல்லை, மொட்டு காளான் எதுனாலும் செய்யலாம். இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். சூப்பர் ரைத்தாவும் காளான் பிரியாணி அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு நான் சிப்பி காளான் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய சைஸ் எல்லாம் ஒரு மீடியம் சைஸ் நான் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எட் பண்ணிக்கோங்க. மொட்டு காளான் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நல்லா அது உள்ள தாராளமாக எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் விட்டுட்டு பிரியாணி எல்லாம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு எண்ணெயில் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகா, நான் 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுடுங்க. இந்த மாதிரி என்ன ஒன் டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை நான் 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதுவும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்லேயே போடலாம், போட்டால் தெரிக்கும், நம்ம மேலே தெரிக்கும். அதனால் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா முடிஞ்ச வரையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா கலந்துட்டுங்க. லைட்டாக உப்பு போட்டுட்டு வணக்கும் போது ஒரு சீக்கிரமாக அது ஜூஸி பதத்துக்கு வந்துடும். ஒரு கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம புதினா தலை ஒரு கொஞ்சமாக ஒரு புதினா தலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் சரி, தனி மிளகாத்தூள் இருந்தாலும் சரி, அது பார்த்திங்கன்னா அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்துட்டுங்க. அவ்வளோதான் இதுக்கு நான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடல. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம கரம் மசாலா, தனியாத்தூள் அதெல்லாம் போடுறத விட இவ்வளோதான் பிரியாணி மசாலா, இது மட்டும் போடுங்க. சூப்பர். நான் வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா போட்டுருக்கேன், இல்லை நீங்கள் கடையில் வாங்கி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளானை போட்டுடுங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. எல்லா பக்கமும் தக்காளி, வெங்காயம் எல்லாம் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஆனால் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ நான் தண்ணி வந்து அரிசிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கேன். 1 டம்ளர் தண்ணி கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். நான் அரிசி ஊற வச்சதுனால பச்சரிசி தான் எடுத்துருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. நெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு அரிசி இதில் போட்டுக்கலாம். போட்டு விட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் குக்கர் விசில் போடுவேன். பார்த்திங்களா, ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு அரிசி பார்த்திங்களா இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா விசில் லாக் போட்டுடுங்க. குக்கர் லாக் போட்டுடுங்க. போட்டுட்டு 2 விசில் விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி செஞ்சிடலாம். அதுக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டு தயிர், கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் பச்சடி வேணால் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். இப்போது தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் விசில் வந்து அடங்கியாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. காளான் பிரியாணி ரெடி. கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரு பிளேட்டில் போட்டு காளான் பிரியாணி அல்டிமேட்டாக அடித்து சாப்பிட்டு தூக்குங்க. வாவ் சொல்கிற அளவுக்கு சிப்பி காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.